அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. உடலில் நோயா? இல்லை. பணத்தில் குறையா? இல்லை. ஆனால் மனதில் கவலை கவலை கவலை. WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய நோய் இதய நோயும் இல்லை. புற்றுநோயும் இல்லை. ஸ்ட்ரோக்கும் இல்லை. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் தான் உலகின் மிகப்பெரிய நோய். கவலைதான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை. சிறுவனிலிருந்து முதியவர் வரை, ஏழையிலிருந்து பணக்காரர் வரை, படிக்காதவரிலிருந்து பெரிய பட்டதாரிகள் வரை இன்றைக்கு கவலையால் சோர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். பெரும் பிரபலங்கள், பெரிய வல்லுநர்கள், உலகமே வியக்கும் மனிதர்கள் கூட கடைசியில் வாழ்க்கையையே முடிக்க நினைக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க சொல்லவில்லை. இஸ்லாம் ஒருபோதும் தளர சொல்லவில்லை. அல்லாஹ் அல்குரானில் மிகத் தெளிவாகச் சொல்கிறான். நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். பயத்தால், பசியால், பொருளாதார இழப்பால், உறவினர்களின் மரணத்தால். இதெல்லாம் சோதனைகளின் ரூபங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த சோதனைகளில் பொறுமையுடன் إنا لله وإنا إليه راجعون إنا لله وإنا إليه راجعون என்று சொல்வோருக்கு சுபசோபனம் உண்டு என்று. அன்பர்களே, இதுதான் நமக்கான உண்மையான உற்சாக பானம். இதற்கு உயிருள்ள எடுத்துக்காட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். ஒருநாள் அபூதல்ஹா வியாபாரத்திற்காக வெளிநாடு சென்றார். அவர் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை மரணமடைந்தது. கணவன் திரும்பி வந்தபோது உம்மு சுலைம் நேரே அழுது புலம்பவில்லை. மாறாக அவருக்கு சிறப்பாக உணவு தயாரித்தார். அலங்கரித்து கொண்டார். கணவனின் மனதை சாந்தப்படுத்தினார். பிறகு ஒரு கேள்வி கேட்டார். யாராவது நம்மிடம் அமானிதம் கொடுத்துவிட்டு பிறகு அதை திரும்ப கேட்டால் நாம் கொடுக்க வேண்டாமா? அபூதல்ஹா சொன்னார், கொடுக்கத்தான் வேண்டும். அதுதான் நியாயம். அப்போ உம்மு சுலைம் சொன்ன வார்த்தைதான் இமானத்தின் உச்சம். அல்லாஹ் நமக்கு அமானிதமாக குழந்தையை கொடுத்தான். அவனே அதை திரும்ப எடுத்துக்கொண்டான். இதில் நமக்கு என்ன உரிமை? அபூதல்ஹா அதிர்ந்து போனார். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அவர்களிடம் சென்றார். நபிகள் பெருமான் செய்த துஆ. اللهم أجرني في مصيبتي واخلف لي خيرا منها اللهم أجرني في مصيبتي واخلف لي خيرا منها. அந்த துஆவின் பரகத்தால் அவர்களுக்கு பிறந்த குழந்தை அப்துல்லா. அவரின் சந்ததியெல்லாம் குர்ஆன் அறிஞர்கள், நற்குணமுள்ள மனிதர்கள், உலகமே வியக்கும் வாழ்க்கை. அல்லாஹ் எடுத்தால் அதற்கு பல மடங்கு சிறந்ததை தருவான். அதேபோல் ஹத்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை. கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மரணமடைந்தபோது அவர் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஹதீஸை நினைவு கூர்ந்தார். إنا لله وإنا إليه راجعون اللهم أجرني في مصيبتي واخلف لي خيرا منها إنا لله وإنا إليه راجعون اللهم أجرني في مصيبتي واخلف لي خيرا منها. நான் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தருவானா என்று அவர் மனதில் கூட நம்ப முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? உம்மு சலமாவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களையே கணவராக கொடுத்தான். உலகத்திலே இதைவிட சிறந்த பகரம் உண்டா? அன்பர்களே, நமக்கு வரும் சிரமங்கள், நமக்கு வரும் இழப்புகள் நம்மை அழிக்க வரவில்லை, நம்மை உயர்த்த வருகிறதே. இன்றைக்கு மன அழுத்தத்தில் இருக்கும் ஒருவர் இதை புரிந்தால் போதும். நான் இப்போ தோற்றுட்டேன் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் என்னை அடுத்த நிலைக்கு தயார்படுத்துகிறான் என்று நினையுங்கள். ஒரு 10 வயது சிறுவன் புற்றுநோய் என்று மருத்துவர் சொன்னார்கள். அம்மா சொல்லிவிட்டார், உன் உடம்புல கொஞ்சம் பூச்சி இருக்கு. அந்த பையன் தினமும் வீடியோ கேமில் அந்த பூச்சிகளை சுட்டான். 6 மாதத்தில் நோயே காணாமல் போனது. நம்பிக்கை, மனநிலை இவையும் ஒரு மருந்துதான். முடிவாக கவலை உங்களை சாப்பிட விடாதீர்கள். பொறுமையை கையில் பிடியுங்கள். அல்லாஹ் உங்கள் பக்கம் இருக்கிறான்.